ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பருப்புண்ட குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமாங்க. பருப்பு கடலைப்பருப்பும் கடலம்பருப்பு அரை அரை டம்ளர், துவரம்பருப்பு அரை டம்ளர் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, தேங்காய், இது இது கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் மிக்சியில் போட்டு 2 பெருஞ்சீரகம் போட்டு மிக்சியில் போட்டு மிளகா போட்டு அரைச்சிக்கணும். மிளகா, பெருஞ்சீரகம், இந்த பருப்பை 3ஐயும் மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு தேங்காயும் அதோட போட்டு அரைச்சிக்கிட்டோணும். தேங்காயும் இதோட போட்டு அரைச்சிக்கிட்டோணும். அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்த உடனே இது வெங்காயத்தை போட்டு அதில் பிணைஞ்சிட்டு உருட்டியே குழம்பு கொதிக்கிறதுல போட வேண்டியதான். அது குழம்பு வைக்கல போடுறேன். இப்போ அரைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சதில் இந்த வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சதை கொஞ்சம் போட்டு, உப்பு போட்டு, பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை. அது கொஞ்சம் உப்பு, சால்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு பிணைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சிட வேண்டியதுதான். பிசைஞ்சு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, வாணலி அடுப்பில் வச்சு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் பார்த்திங்கன்னா இது பூரி சுட்டேன் காலையில், அந்த எண்ணெயோட வச்சுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு குழம்புக்கு திறக்கி விட வேண்டியதான். குழம்பு கூட்டி வைக்க வேண்டியதான். வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு பல் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். பூண்டு என்னோடது சின்ன சின்னதாக இருந்துச்சு, அதனால் உரிக்கவில்லை, அதனால் தட்டி வச்சுருக்கேன். உரிக்க வந்ததுக்கு உரித்து போட்டுக்குங்க. பூண்டு பல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை மிக்சியில் நான் அரைச்சிட்டு கூட போட்டுக்கலாம். இது தக்காளி இப்போ வர்ற தக்காளி மசியவே மாட்டேங்குது, அதனால மாவே போட்டேன். கொஞ்சம் வேக விட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுருவோம். தக்காளி பாருங்கள் கொஞ்சம் மஞ்சதையும் கொஞ்சம் புளி ஒரு சொல்ல புளி எடுத்து, ரொம்ப புளி போட்டுறக்கூடாது. ரொம்ப புளி போட்டால் ரொம்ப நல்லாவே இருக்காது. கொஞ்சமாக ஒரு சுளி புளி போட்டு கரைச்சி ஊற்றிடுவேன். இன்னும் கொஞ்சம் புளி இல்லை, புளியோட அந்த இதுக்கு ஊற்றுனேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மிளகாத்தூள், நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாத்தூள், அது 2 ஸ்பூன். சாம்பார் இந்த தூள் நல்லாயிருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். நான் என்னோடது 1 வருஷம் வச்சாலும் கெடாது. நான் வீட்டில் அரைக்கிறது நல்லாயிருக்கும். இந்த தூள் நான் எல்லாம் வறுத்து அரைப்பேன், நல்லாயிருக்கும் தூள்.
இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டு நம்ம உருண்டையை உருட்டி போடணும். இந்த குழம்பு பாருங்கள் கொதிக்குது. கொதிக்கும்போது இந்த உருண்டையை நம்ம அரைச்சி வச்சுருக்கத உருண்டையாக உருட்டி இப்படி கொதிக்கையில் போட்டுறணும். கொஞ்சம் குழம்பு தண்ணியாகவே கூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா உருண்டை உருட்டி போடுறதுக்கு அப்போ தான் சரியாக இருக்கும். கெட்டியாக வச்சோம்னா ரொம்ப கெட்டியாக வந்துடும், உருண்டை உருட்டி போட பத்தாது. அதனால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே கூட்டி வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும் குழம்பு. போட்ட உடனே கிண்டக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அது கொஞ்சம் வெந்த உடனே தான் கிண்டணுமா? இப்போவே நம்ம கரண்டியை போட்டு கலக்கிடக்கூடாது, அப்படியே. இந்த பருப்பு உருண்டையெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள், குழம்பு கொதிச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.